அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற இரண்டு மூட்டு நோய்கள் பற்றிய குழப்பம் பலருக்கும் இருக்கும். இரண்டும் ஒரேதானா, ஒருத்திலிருந்து இன்னொருத்து வரும் என்ற கேள்விகள் அதிகம் கேட்கப்படுகின்றன. இந்த வீடியோவில் இந்த இரண்டு நோய்களின் தன்மை, அவற்றுக்கிடையிலான தொடர்பு மற்றும் கிளினிக்கலில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். முதலில் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பற்றி புரிந்து கொள்வோம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்பது ஒரு டிஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ் ஆகும். அதாவது இது மூட்டின் தேய்மானம் காரணமாக ஏற்படும். நம்முடைய மூட்டுகளில் கார்டிலேஜ் என்று ஒரு மென்மையான குஷன் இருக்கும். இந்த கார்டிலேஜ் தான் இரண்டு எலும்புகள் நேரடியாக உராயாமல் பாதுகாக்கிறது. ஆனால் வயது அதிகரித்தால், அதிக உடல் எடை இருந்தால் அல்லது ஒரு மூட்டை தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தினால் இந்த கார்டிலேஜ் மெதுவாக குலைந்து போகும். இதனால் எலும்புகள் நேரடியாக உராய ஆரம்பிக்கும். இதுவே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இதனால் வலி, ஸ்டிஃப்னஸ், மூவ்மெண்ட் குறைவு போன்றவை வரும். பொதுவாக முழங்கால், ஹிப், ஸ்பைன் போன்ற வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ் அதிகமாக பாதிக்கப்படும். அடுத்து ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்ப்போம். இது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் போல இல்லாமல் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அதாவது நம்முடைய உடலின் இம்யூன் சிஸ்டம் தான் தவறாக நம்முடைய மூட்டுகளை அட்டாக் செய்கிறது. சினோவியல் மெம்பரேன் என்று சொல்லப்படும் ஜாயிண்ட் லைனிங் தான் முதலில் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. இந்த இன்ஃப்ளமேஷன் காரணமாக ஸ்வெல்லிங், பெயின், ஸ்டிஃப்னஸ் ஆகியவை அதிகமாக இருக்கும். குறிப்பாக காலை எழுந்தவுடன் 1 மணி நேரம் வரை ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மேலும் முக்கியமான ஃபீச்சர் என்னவென்றால் இது சிம்மெட்ரிக்கல் ஆகஸ்ட் வரும். அதாவது 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஒரே மாதிரி மூட்டுகளை பாதிக்கும். இப்போது முக்கியமான கேள்விக்கும் ருமேட்டாய்டுக்கும் என்ன தொடர்பு? நேரடியாக சொன்னால் இந்த இரண்டு நோய்களுக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் அது ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகஸ்ட் மாறாது. அதேபோல் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் அது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆகஸ்ட் மாறாது. இரண்டும் கம்ப்ளீட்லி வேறு பாத்தோபிசியாலஜி கொண்ட நோய்கள். ஒன்று மெக்கானிக்கல் டிஜெனரேஷன், மற்றொன்று இம்யூன் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன். ஆனால் இன்டைரக்ட் தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நீண்ட காலம் அன்ட்ரீட்டட் அல்லது புவர்லி கண்ட்ரோல் இருந்தால் அந்த குரோனிக் இன்ஃப்ளமேஷன் மூட்டின் டேமேஜ் செய்யும். தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன் இருந்தால் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் இட்செல்ஃப் மாறிவிடும். இந்த நிலைமையில் அந்த மூட்டு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மாதிரிக்கு போகும். இதை செகண்டரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்வோம். அதாவது ஆரே காரணமாக ஒரே மாதிரியான மாற்றங்கள் பின்னர் டெவலப் ஆகும். மேலும் ஒரு மனிதருக்கு இரண்டும் ஒரே நேரத்தில் இருக்கலாம். உதாரணமாக ஒருக்கு ஆரே இருந்தாலும் அவருக்கு வயது காரணமாக அல்லது வெயிட் காரணமாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கூட இருக்கலாம். இப்படி மிக்ஸ்ட் பிரசன்டேஷன் கிளினிக்கல் நாம பார்க்கலாம். இதனால் சிம்டம்ஸ் ஓவர்லாப் ஆகும். வலி, ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல்லிங் போன்றவை இரண்டிலும் இருக்கும். அதனால் சரியான டயக்னோசிஸ் மிக முக்கியம். கிளினிக்கல் டிஃபரன்ஷியேட் பண்ண சில முக்கியமான க்ளூஸ் இருக்கிறது. பெயின் யூசுவலிக்கு பிறகு அதிகமாகும். பேஷண்ட் அதிகமாக நடந்துவிட்டால் அல்லது வேலை செய்தால் வலி கூடும். ஆனால் ருமேட்டாய்டு காலை ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், பிறகும் வலி இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அதிகம் இருக்கும், ஸ்வெல்லிங் தெளிவாக இருக்கும். ஸ்வெல்லிங் இருந்தாலும் அது கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்பது ஒரு வியர் அண்ட் டியர் கண்டிஷன், ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். இரண்டும் வேறு டிசீசஸ். ஆனால் ஆரே நீண்ட காலம் இருந்தால் அது ஜாயிண்ட் டேமேஜ் மூலம் ஒரே மாதிரி மாற்றங்களை உண்டாக்கலாம். அதனால் ஏர்லி டயக்னோசிஸ் மற்றும் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் மிகவும் அவசியம். பிசியோதெரபி பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தால் இரண்டுக்கும் அப்ரோச் வேறுபடும். நாம் ஃபோக்கஸ் பண்ணுவது மசில் ஸ்ட்ரென்தனிங், ஜாயிண்ட் மொபிலிட்டி, வெயிட் ரிடக்ஷன். ஆனால் ருமேட்டாய்டு முதலில் இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் முக்கியம். அதற்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அவசியம். அதன் பிறகு பிசியோதெரபி கிராஜுவலி சேர்க்க வேண்டும். இல்லையெனில் ஜாயிண்ட் டேமேஜ் அதிகரிக்கும்.
முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இரண்டும் ஒரே நோய் அல்ல, ஆனால் ஒன்று மற்றொன்றை இன்டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இரண்டிலும் ட்ரீட்மெண்ட் முறைகள் மிகவும் வேறுபட்டதாக இருக்கும். காரணம் இவை இரண்டின் அடிப்படை நோய் தன்மை வேறுபடுவதால்தான். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்பது மூட்டு தேய்மானம் காரணமாக வரும் நோய் என்பதால் இதன் ட்ரீட்மெண்ட் முக்கியமாக பெயின் கண்ட்ரோல், ஜாயிண்ட் புரோடெக்ஷன் மற்றும் ஃபங்க்ஷன் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும். ஆரம்ப நிலையில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மிகவும் முக்கியம். உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைப்பது மூட்டில் வரும் அழுத்தத்தை குறைக்கும். ரெகுலர் பிசியோதெரபி மூலம் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸர்சைசஸ் மற்றும் லோ இம்பாக்ட் ஆக்டிவிட்டீஸ், வாக்கிங், சைக்கிளிங் பரிந்துரைக்கப்படும். ஹீட் தெரபி, அல்ட்ராசவுண்ட், டென்ஸ் போன்ற மாடாலிட்டிஸ் பயன்படுத்தி வலி குறைக்கலாம். தேவையான போது பெயின் கில்லர்ஸ் அல்லது டாபிக்கல் ஜெல்ஸ் பயன்படுத்தலாம். மிகவும் சீவியர் இல் ஜாயிண்ட் ஸ்பேஸ் முழுமையாக குறைந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பாதிக்கப்பட்டால் நீ ரிப்ளேஸ்மெண்ட் போன்ற சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் பரிசீலிக்கப்படும். இதற்கு மாறாக ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு ஆட்டோஇம்யூன் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் என்பதால் இதன் ட்ரீட்மெண்ட் முதன்மையாக இன்ஃப்ளமேஷன் மற்றும் டிசீஸ் ஐ கட்டுப்படுத்துவதில் இருக்கும். இதில் பிசியோதெரபி மட்டும் போதாது, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மிகவும் அவசியம். இம்யூன் சிஸ்டம் ஐ கட்டுப்படுத்துவார்கள். இதனால் ஜாயிண்ட் டேமேஜ் ஸ்லோ ஆகும். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது ரெஸ்ட் மற்றும் ஜாயிண்ட் புரோடெக்ஷன் முக்கியம். பிசியோதெரபி இதில் ஜென்டல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸர்சைசஸ், ஃபட்டீக் மேனேஜ்மெண்ட் மற்றும் டிஃபார்மிட்டி பிரிவென்ஷன் மீது கவனம் செலுத்த வேண்டும். RA இல் அக்ரெசிவ் எக்ஸர்சைஸ் ஏர்லி இல் அவாய்ட் செய்ய வேண்டும், இல்லையெனில் ஜாயிண்ட் டேமேஜ் அதிகரிக்கும். நோயின் தன்மைக்கு ஏற்ப இண்டிவிடுவலைஸ்ட் அப்ரோச் மிகவும் அவசியம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.